அவர் சொன்ன சொல் காப்பாற்றும் தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவர் உன்னை காட்டுனா, அவர் உன்னை சொன்னா, அவர் உன்னை பேசுனா, அவர் வார்த்தைய அவரே மாத்திக்க மாட்டார். இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. நான் உன்னை சொன்னா, நான் என் வார்த்தைய நானே மாத்திக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது யாருங்க? அல்லேலூயா. அவர் சொன்ன சொல் மாறாத தேவன். அல்லேலூயா. இப்போ சகோதரர்கள் எல்லாரும் பொறாமப்பட்டு அவங்க சகோதரர்களால் எகிப்து தேசத்துல இவன் அடிமையாய் விற்கப்படுகிறான். எங்க விற்கப்படுகிறாங்க? அடிமையாய் விற்கப்படுகிறான். இப்போ அடிமையா போய் போர்த்திபார் வீட்டுல போறான். போர்த்திபார் வீட்டுல போய் அங்க என்ன பண்றான்? அங்க அவன் அடிமையாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். சரி, இப்படியெல்லாம் அவன் வேலை செய்கிற போது சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த தாளந்தை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? வளர்த்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தாளந்து மூலமாகத்தான் அவன் உயர்த்தப்படுகிறான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. அடிமையாக விற்கப்பட்ட தேசத்துல அரசனாக ஆண்டவர் அவனை ஆள வைத்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் பல திறமைகளை வைத்திருக்கிறார். பல ஆவிக்குரிய தாளந்துகளை வைத்திருக்கிறார். இப்ப பியூலாக்கா இருக்கிறாங்க, பியூலா ஜேசுதாஸ் அவர்கள். அவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தருடைய பேரு, கணவர் பேரு, மாமியார் பேரு, இனிஷியலு, இது மாதிரி இன்னும் என்னென்னமோ நிறைய அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்குனே அதை கேட்கறதுக்குனே ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஓடுவாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அவங்க கூட்டத்துல அவங்க எங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னாலும் ஆளா போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் நின்றுவேன். ஏன்னா அவ்வளவு துல்லியமா, சின்ன கூட்டத்துல கூட, பெரிய கூட்டத்துல சொல்றதுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லை. ஆனா சின்ன கூட்டத்துல 30 பேர் இருக்கிற இடத்துல 25 பேரை கரெக்டா சொல்றதுன்னா, எழுதி வச்ச மாதிரி சொல்றதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எல்லாத்தையும் துல்லியமாய் சொல்லக்கூடியவர். அந்த மாதிரி அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், அந்த வரத்துக்கு பேர் என்னதுங்க? அறிவை உணர்த்தும் வசனம். அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணுது? அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்திருக்கிறார். சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். என்னுடைய தீர்க்க தரிசன வரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. அப்ப அந்த வரம் தான் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அது மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் வரங்கள் செயல்பட முடியும். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், அந்த உறவு, அந்த நெருக்கம், அது என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள அந்த தேவ தயவை பெருகப்படும். அந்த தயவு பெருகுகிற போது அவருடைய கிருபை பெருகுகிறது. அந்த கிருபை பெருகுகிற போது உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறது. வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. தாளந்துகள் அள்ளி வீசப்படுகிறது. அப்ப நீங்க எல்லாவற்றிலும் சிறப்பானவர்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. சிறப்பானவர்களாக மாறுகிறீர்கள். ஓகே, இப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையோட கீர்த்தியுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபத்திரவங்களுக்கு நடுவுல கர்த்தருடைய உண்மையும் அவருடைய கர்த்தத்துவமும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரவங்களும் வந்தது. இந்த உபத்திரவங்களுக்கு நடுவுல ஆண்டவருடைய உண்மை வெளிப்பட்டது. ஆண்டவருடைய கர்த்தத்துவம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளே. அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளே. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள சில வரங்கள் புதைந்து இருக்கிறது. உங்களுக்குள்ள சில கிருபைகள் புதைந்து இருக்கிறது. உங்க மேல சில தயவு அது பொழிந்தருளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவரை நெருங்க 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 அந்த அன்புல போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அன்பின் ஆழம், நீளம், உயரம் அதை இன்னதென்று அறியத்தக்கதாக அவரோடு உறவாட உறவாட என்ன நடக்கும்?
நடந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அந்த தயவு பெருக ஆரம்பித்து, கிருபை பெருக ஆரம்பித்து, உங்கள் தாளந்துகள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். உங்க திறமைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நேற்று வரையில் எங்க இருந்தாங்கன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுவார்கள். அல்லேலூயா. நேற்று வரையிலும் இந்த அம்மா கூட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, இன்னைக்கு இந்த அம்மா நடந்து போனா நிழல் பட்டு சுகமாகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் அல்ல, பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த யோசேப்ப அவனுடைய அதிகாரத்திலும் வல்லமையிலும் அவன் எப்படி உயர்த்தப்பட்டான்ங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41:38 44 வரையில் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உம்மை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஓகே, சரி, போதுமா. நான் அப்படியே வசனம் வாசிச்சுட்டு இருந்தா டைம் ஆகும், ஆனால் நான் அப்படியே போறேன். நான் பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 38 44 வரையிலும் அதனுடைய சுருக்கத்தை, அதன் சாராம்சத்தை நான் சொல்றேன். இப்போ என்ன நடந்துருது? அவனுக்கு பார்வோனுக்கு 2 கனவு வருது. என்ன வருதுங்க? பார்வோனுக்கு கனவு வருது. அந்த கனவு வரும்போது அந்த பார்வோன் என்ன செய்யறான்? அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும், குறி சொல்லுகிறவர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அவங்களால ஒருத்தர்னாலையும் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும், மோசேயின் நாட்கள்ல அந்த எகிப்து தேசத்துல இருந்த மந்திரவாதிகள் எவ்வளவு திறமையானவர்களாய் இருந்தார்கள்னு தெரியும். எவ்வளவு பெரிய மந்திரங்களை செய்கிறவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி குறி சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் ஒருவராலும் என்ன பண்ண முடியலைங்க? அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அதில் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த சொப்பனம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சொப்பனம். ஒருவேளை அது அசுத்த ஆவியினால், பிசாசினால் கொடுக்கப்பட்ட சொப்பனம்னா, அந்த பார்வோனுடைய தேசத்துல இருந்த எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லி இருப்பாங்க. ஆனா இந்த சொப்பனம் கர்த்தரால் பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தை வேற யாராலையும் சொல்ல முடியல. இப்ப யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. யோசேப்பு ஜெயில இருந்து கூட்டிட்டு வரப்படுகிறான். ஜெயில இருந்து கூட்டிட்டு வரப்பட்டு அவன் என்ன பண்றாங்க? அவன் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாருங்க, இதுவரையிலும் சிறைச்சாலையில இருந்தவன் இப்ப என்ன பண்றான்? அது 2 அர்த்தத்தையும் சொல்லிட்டதும் அதோடு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த பஞ்ச காலத்துல நீங்க என்னெல்லாம் செய்யணும், செழிப்பான காலத்துல நீங்க என்னெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சொன்னதும் இப்போ இவன் என்ன செய்யறான்? பார்வோன் என்ன செய்யறான்? தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். அப்ப தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறு ஒருவன் இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ற இடத்துல தேவ ஆவியை பெற்ற உங்களை விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்க முடியாது. உங்க பிசினஸ் ஃபீல்டுல, நீங்க செய்கிற பிசினஸ்ல உங்களை போல ஆவியை பெற்ற வேறு ஒரு மனிதன் இருக்க முடியாது. ஆவியை பெற்ற மனிதனுக்கும் ஆவியை பெறாத மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஞானத்தோடு படித்து மார்க் வாங்கறதுக்கும், ரட்சிக்கவே படாத பிள்ளைகள் மார்க் வாங்கறதுக்கு வித்தியாசம் உண்டு.
அந்த அறிவை, அந்த ஞானத்தை நாம என்ன பண்ணலைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பயன்படுத்தல. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் மக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். மக்காவுக்கு போனாலும் உங்க மக்குத்தனம் மாறப்பாருது. என்ன பண்ணணும், மக்கா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியது, படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி நான் அப்பாவுடைய ஜீன், அம்மாவுடைய ஜீன், அவங்க கிட்ட இருந்து முரட்டாட்டத்தை, முட்டாள்தனத்தை, கல்லாமையின் ஆவிய இப்படியெல்லாம் நான் சுதந்திரித்துக் கொண்டேன். ஆனா இப்பொழுது ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். யாரோட இணைக்கப்பட்டிருக்கிற? ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீனாய் இருக்கக்கூடிய என்னால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். என்னால ஞானமாய் செயல்பட முடியும். என்னால ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலையும் வளரணும், பாடத்திலையும் வளரணும். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகள் உங்களை உயர்த்தக்கூடியது. நீங்க உயர்வை எதிர்பார்க்கிறீங்களா? நான் சொன்னேன், யோசேப்பின் உயர்வும் செழிப்பும். நீங்க உயர்வை எதிர்பார்க்கிறீங்களா? இவன் கனவையும் கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்றத எல்லாருக்கும் செஞ்சு 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 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? அப்போ பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க, திருப்பி திருப்பி செய்ய 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 உங்களுக்கு அது ஈஸியா வந்துருது. அது மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகள். இத நீங்க நான் முன்ன மாதிரி இல்லை, நான் இப்ப கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறேன், அவரோடே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய வரங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த திறமைகளையும் வரங்களையும் நீங்க பயன்படுத்துகிற போது, அதை பிராக்டிஸ் பண்ணுகிற போது, அப்ப என்ன ஆயிரும், யோசேப்பை போல நீங்கள் ராஜ சிங்காசனத்தில் உட்கார பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்வோன் ஊழியக்காரங்க கிட்ட சொல்றான், தேவ ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மனுஷன மாதிரி வேற யாருமே இல்ல. ஹல்லேலூயா. வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 39ஆம் வசனத்துல பாருங்க, பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. என்னதுங்க? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. விவேகமும் ஞானமும் உள்ளவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாக அவர் இருக்கிறார். விவேகம் உங்களுக்குள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. வேறு ஒருத்தரும் உங்களுக்கு நிகராக நிற்க முடியாது. புறஜாதியார் உங்களுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஆவியில இல்லாத விசுவாசிகள் உங்களுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயுமே நீங்க தான் டாப்ல இருப்பீங்க. ஹல்லேலூயா. 40ஆம் வசனம் வாசிங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. எப்ப முடிக்க போறேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை நேரம் மெசேஜ் கேட்டோம். நாங்கெல்லாம் பாருங்களேன், நாங்கெல்லாம் ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல காலையில 5 மணிக்கு எழுப்பி விடுவோம். 5 மணியில இருந்து ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரை கண்டினியூஸா கிளாஸ் போகும். 90 நாளைக்கு 100 நாளைக்கு கண்டினியூஸா கிளாஸ் போகும். கண்டினியூஸா டீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள வரங்களையும் வல்லமைகளையும் வசனத்தையும் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கும், பயிற்றுவித்துக்கிட்டே இருக்கும். உற்சாகமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ நேரம் ஆக ஆக நமக்குள்ள என்ன வரக்கூடாதுங்க? சோர்வு வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரம் ஆக ஆக சோர்வு வந்துச்சுடா, சோறு தண்ணி இல்லாம பைபிள் படிக்க வச்சிருவேன். அல்லேலூயா. சரி, ஓகே, வாசிங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப. பாருங்க, ஜெயில்ல கிடந்தவன என்னன்னு சொல்றான்? என் அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்ப. உன் வாக்கின் படிதான், நீ என்ன சொல்றியோ அதுபடிதான் என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க வேண்டும். அல்லேலூயா. சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் ராஜாவா இருப்பேன். ரியல் ராஜா நீதான், நான் டம்மி ராஜா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அந்த பார்வோனை டம்மி ராஜாவாக்கிட்டு ஜெயில இருந்தவனை என்ன பண்ணிட்டாருங்க? அவனை ரியல் ராஜாவாக்கி அங்க அவனை அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனங்களை பார்க்கிற அந்த ஒரு தாளந்து, அந்த ஒரு வரம் என்ன பண்ணுச்சுங்க? அத அவன் பிராக்டிஸ் பண்ணானுங்க. உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உனக்கு ஜெப ஆவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஜெபிக்காமையே இருக்கிறீங்க. அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது இல்லையா? அது மாதிரிதான் ஆண்டவர் உனக்கு சுகமளிக்கிற அபிஷேகத்தை உண்மையில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாருன்னா, நீ இது சார்ந்து எதற்காகவோ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அந்த அழைப்புக்கான அபிஷேகத்தை உண்மையில் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் சுகமளிக்கிற அபிஷேகத்தை நான் உண்மையில் வைக்கிறேன்னு சொல்லும் போது போய் பல்லு வலியிலிருந்து, காய்ச்சல்ல இருந்து, தலைவலியிலிருந்து, வவுத்து வலியிலிருந்து, வயிற்றாலையிலிருந்து எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணுங்க? நீங்க சுகமாக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பவே டாக்டர் ஆயிரணும், அப்பவே பேயோட்டி ஆயிரணும். அல்லேலூயா. அப்பவே நீங்க பேய்களை ஓட்ட ஆரம்பிச்சிடணும். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ளேயே மனசுல பேசுறாரு, அல்லது என்னது ஊழியக்காரர்கள் மூலமா உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உன்னை நல்ல ஆராதனை வீராங்கனை ஆக்குகிறேன், நான் வீரன் ஆக்குகிறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க பாடுறதையே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. வீட்டுல போய் தினம் 1 மணி நேரமாவது சூப்பர் சிங்கர்ல உங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிடுவாங்களா? இங்க பாடுறவங்கள இவரு போனாவே செலக்ட் ஆவாருங்கிற நிச்சயம் இருக்குமா? இருக்காது. அப்போ என்னன்னா, அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. உலகத்தின் பிள்ளைகள் ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள், பிராக்டிஸ் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? அதுக்குன்னே பிராக்டிஸ் ஆகி போறாங்க. போய் அங்க போய் செலக்ட் ஆகி அங்க பாட ஆரம்பிக்கிறார்கள். அப்பவும் கப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம கூட ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை நல்ல ஒரு ஆராதனை வீரனாக்குகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க என்ன செய்யணும்? டெய்லி 1 மணி நேரமாவது ஆராதித்து பழக வேண்டும். ஆராதித்து பழக வேண்டும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய செழிப்பு, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வு இருக்குது பாத்தீங்களா? அந்த உயர்வு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அவர் உங்கள் அழைப்பு, உங்களுக்கான தரிசனம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்க அழைப்பை ஒட்டித்தான் அவர் உங்களுக்கான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வார்த்தைகள் இருக்குது இல்லையா? அந்த வார்த்தைகளை பிரிச்சுக்கிட்டு நீங்க அதை விசுவாசித்து வாழ ஆரம்பிக்கிற போது அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிராக்டிஸை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தாளந்துகள் எழும்ப ஆரம்பிக்கும், வரங்கள் எழும்ப ஆரம்பிக்கும், வல்லமை எழும்ப ஆரம்பிக்கும், அபிஷேகம் எழும்ப ஆரம்பிக்கும், தேவ பிரசன்னம் எழும்ப ஆரம்பிக்கும், அவர் மகிமை எழும்ப ஆரம்பிக்கும். அது எழும்புகிற போது என்ன ஆகிறது அப்படின்னா நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டிருப்பீர்கள், கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நான் அதிகாரியா, நீ என் அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்ப. வாக்க மட்டும்தான் கேட்டு ஜனங்க எல்லாரும் அடங்கி நடக்கணும். சிங்காசனத்துல மாத்திரம் நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பார்வோனை நோக்கி அவன் என்ன சொல்றான்? எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை நான் அதிகாரியாக்கினேன் அப்படின்னு சொல்றான். 42ஆம் வசனத்துல பாருங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பு
யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோன் என்ன பண்றான், ராஜா என்ன பண்றான், தான் கையில போட்டிருந்த முத்திரை மோதிரம், என்ன மோதிரங்க, முத்திரை மோதிரம், அந்த முத்திரை மோதிரத்தை அத கலற்றி யோசேப்புக்கு போட்டு விட்டுட்டான். சரி, அடுத்தது யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரத்தை அணிவித்து. மெல்லிய வஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, ராஜாக்கள் மெல்லிய வஸ்திரத்தை தான் போட்டிருப்பாங்க. மெல்லிய வஸ்திரம்ங்கிறது விலையேற பெற்ற வஸ்திரம். அந்த காலத்துல ரொம்ப விலை உயர்ந்த வஸ்திரம் ராஜாக்கள் மட்டும்தான் போடுவாங்க. அந்த வஸ்திரம் தான் மெல்லிய வஸ்திரம். பைபிள்ல எங்க வந்தாலும் மெல்லிய வஸ்திரம்னு வந்தா அது பெரிய பணக்காரர்கள் ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம்னு தெரிஞ்சுக்கோங்க. மெல்லிய வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை, நெக்லஸ், பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்துல போடுகிறான். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த முத்திரை மோதிரம் இருக்குது பாத்தீங்களா, அது அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உங்களை அழைத்த போதே உங்களுக்கான அதிகாரத்தை அவர் கொடுத்து விட்டார். மெல்லிய வஸ்திரத்தை அவன் அணிவிக்கப்பட்டான் அப்படின்னா அந்த ராஜ கணத்தையும் அந்த தயவையும் உங்களுக்கு ஏற்கனவே அவர் அணிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தயவுக்குள்ள, அந்த ராஜ கணத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். கழுத்துல நெக்லஸ் போட்டு அலங்கரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை செழிப்பினாலே அலங்கரித்திருக்கிறார், ராஜரிகத்தினாலே அலங்கரித்திருக்கிறார், மகிமையினாலே அலங்கரித்திருக்கிறார். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த உங்களுக்கான தரிசனம் என்ன, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார், அந்த தரிசனம் என்ன, அந்த தரிசனத்திற்காக நீங்க என்ன செய்யணுங்க, அதை அறிந்து கொண்டு அதுல நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய தாளந்துகள், அதுக்குரிய வரங்கள், இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அதுல எக்யூப்பாக ஆரம்பிக்கணும். அது உங்களை எங்க கொண்டு போகும், உங்களை அரண்மனைக்கு கொண்டு போகும். உங்கள் உயர்வு அது அவருடைய அழைப்பு சார்ந்ததாய் இருக்கிறது. நாம நினைக்கிறோம், நான் பணக்காரனாகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம், நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கணும். பாருங்க, இந்த யோசேப்பு அழைக்கப்பட்டதே எதற்காக அப்படின்னா 12 கோத்திரம் உயிரோடே கூட காக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் அவன் அழைக்கப்பட்டான், ராஜாவாகிறதுக்காக அழைக்கப்படல. 12 கோத்திரங்கள் பஞ்சத்தில் உயிரோடே கூட காக்கப்பட வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க அழைப்பை ஒட்டி தான் ஆண்டவர் உங்களை ராஜாவாக்குகிறதும் இருக்கிறது, உங்களை செழிப்பாக்குகிறதும் பணக்காரர்கள் ஆக்குகிறதும் எல்லாமே உங்க அழைப்பை ஒட்டி இருக்கிறது. அழைப்பிலே நிற்கிறவன் கோடீஸ்வரனாவது மட்டுமல்ல, கோடா கோடீஸ்வரனாவா. அழைப்பிலே நிற்கிறவன் ராஜ கணத்தினாலே நிரப்பப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது, இவன் விற்கப்பட்டது எப்போன்னா 17 வயசுல விற்கப்பட்டாங்க. எப்ப விற்கப்பட்டான்? 17 வயசுல விற்கப்பட்டான். ஆனா 46ஆம் வசனம் சொல்லுது, அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்னாடி நிக்கும் போது அவனோட வயசு 30. எத்தனை வயசுங்க? 30 வயசுல நிக்கிறான். அப்போ எவ்வளவுங்க? 17 வயசுல அவன் விற்கப்படுகிறான் அடிமையாக. 17 to 30 எத்தனை வருஷம்? 13 வருஷம் இல்லையா? 13 வருஷம் அவன் எங்கதான் இருந்தான்? போர்த்திபார் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது ஜெயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஒருவேளை போர்த்திபார் வீட்டுல அடிமையா இருந்திருக்கலாம், ஜெயில்ல அவன் ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்திருக்கலாம். ஆனா போன இடத்துல எல்லாம் உபத்திரவத்திலும் ஒரு மேன்மை. போன இடத்துல எல்லாம் அவனுக்கு கர்த்தர் கடம் உண்டாக்கினார், கண்கள்ல கிருபை உண்டாக்க செய்தார். இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த போராட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் மாறலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த உபத்திரவங்களுக்கு நடுவிலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார், கனப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நீங்க இன்னும் தரிசனத்தை அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் அந்த தரிசனத்திற்குள் நுழையவில்லை, அந்த தரிசனத்திற்காக இன்னும் எக்யூப் ஆகல. அதனால உங்க வாழ்க்கையில இன்னும் சில போராட்டங்கள் இருக்குது. ஆனா உபத்திரவங்களுக்கு
நடுவிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மனம் மாறுகிறதற்கு மனிதன் அல்ல, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன். அப்ப அவர் என்ன செய்யறாரு? இப்ப யோசேப்பு 30 வயது வரையிலும் அவன் எப்படித்தான் இருக்கிறாங்க? அங்க அவன் அடிமையாக இருந்து 30வது வயதுல 13 வருஷம் கழிச்சுதான் அவன் என்ன பண்ணுகிறாங்க? அவன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரையிலும் அவருடைய பலத்த கரங்களுக்கு அடங்கி அதுவரையில் உங்க வாழ்க்கையில பிசாசினால் வருகிற உபத்திரவங்கள் வரும். வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு தேவையான சோதனைகள் வரும். சோதனை வேற, உபத்திரவம் வேற. போன வாரத்துல பார்த்திருக்கோம். அந்த மெசேஜை நீங்க கேட்டுக்கோங்க. சோதனைக்கு உபத்திரவமுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியறதுக்கு. ஓகே, இப்போ உங்க வாழ்க்கையில பிசாசினால் வருகிற உபத்திரவங்களும் வரும், வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு தேவையான சோதனைகளும் வரும். ஆனால் அவை எல்லாவற்றிலும் தப்பிக்கொள்ளுகிற போக்கை உண்டாக்குகிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை உண்மையும் உத்தமமுமாக அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவருடைய கர்த்தத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய கிருபையையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவருடைய கிருபை வெளிப்படும் காலம், அவருடைய தயவு வெளிப்படும் காலம், அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் காலம். ஹல்லேலூயா. பரிபூரணமுள்ள 7 வருஷங்கள் இருந்தது அந்த தேசத்துல. அந்த 7 வருஷத்திலையும் யோசேப்பு சேர்த்து வைத்தான், விளைச்சல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். யோசேப்பு கடற்கரை மணலத்தனையாய் மிகுதியாய் தானியங்களை சேர்த்து வைத்தான். அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். பரிபூர்ணமுள்ள வருஷங்களில் விளைகிறதையெல்லாம் சேர்த்து வைக்கிறது. யோசேப்பின் செழிப்பும் உயர்வும், அவனுடைய செழிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு பிளான் போட்டான். பரிபூரணமுள்ள வருஷங்களில் நான் சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பரிபூரணமுள்ள இந்த வருஷங்கள்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க முதலாவது கர்த்தருக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும். 2வது ஒரு பங்கை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பத்தான் நீங்க கோடீஸ்வரர்களாக முடியும், அப்பத்தான் நீங்கள் உயர முடியும், அப்பத்தான் நீங்க உயரங்களை எட்ட முடியும். அப்போ நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த கட்டிட நிதிக்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விதைக்கலாம். உங்களுடைய காணிக்கைகளுக்கு யோசேப்பின் களஞ்சியங்கள் நிரம்பினதை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அருமை பிள்ளைகள் படைக்கிற இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆண்டவரே, இவர்களுடைய களஞ்சியங்கள் நிரம்புவதாக. யோசேப்பின் களஞ்சியங்களைப் போல் இவர்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அருமை பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.